சுரேஷ் கிட்ட அப்போ வந்து அடுத்த கட்டம் அப்படிங்கும் போது இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் மற்ற விஷயங்கள் பேசினா கூட மதத்தை மட்டுமே அவர் பேசுகிறார், மத உணர்வை மட்டும் தூண்டுகிறார்னு பாஜக தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியானதா? அதே சமயம் இந்த பக்கம் பார்க்கும்போது சிறுபான்மையினர்னு இந்தியா கூட்டணியில பேசுறாங்க. இது வந்து ஒரு மத உணர்வு அப்படிங்கறதுல போகாதா? இது நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 3 தேர்தலாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரெட்டரிக்கோட தரம் குறைஞ்சிட்டே தான் வருது. ஒரு பக்கம் இவங்க மதம், கோவில், ராமர் கோவில் கட்டுற வரைக்கும் அந்த கோவில் இஷ்யூ பெரிய இஷ்யூவாகவே இருந்தது, அந்த மதம் இஷ்யூவும் இருந்தது. அதே சரி இந்த சைடில் இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு மூணு எலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா தரம் குறைஞ்சிட்டே தான் வருது. அதை விட இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு 8 ஃபேஸு 9 ஃபேஸு 10 ஃபேஸுன்னு நடக்கும்போது ஒவ்வொரு வாரம் கேப் இருக்குது. ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஸ்டேட்டை பற்றி நீங்கள் என்ன வேணால் பேசலாம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு 3 ஃபேஸ்லேயே நடத்திடணும் எலெக்ஷனை. 3 ஃபேஸில் நடத்தும் போது முதல் ஃபேஸ் ஆரம்பிக்கும் போதே பரப்புரைகள் நிறுத்திடணும். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டாக பேச முடியாது உத்தரப்பிரதேஷில் போய், இல்லை இவங்க போய் கர்நாடகாவை பற்றி பேச முடியாது. 2 சைடுக்கும் சொல்கிறேன் நான். இது வந்து நான் வந்து நடுநிலையாக தான் பேசுகிறேன். 2 பேருக்கும் அதே பரப்புரையை முதல் ஃபேஸுக்கு முன்னாலே முடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. 3 ஃபேஸ்லேயும் நடத்திடலாம் எலெக்ஷனை. ஏன்னா முதல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 175 தொகுதி என்னமோ நடந்தது. அடுத்த 2 ஃபேஸில் அதே மாதிரி போட்டுருந்தாங்கன்னா 545 தொகுதியிலையும் பண்ணியிருக்கலாம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் இது ஒரு பாடமாக எடுத்துகிட்டு அடுத்த வாட்டி அட்லீஸ்ட் 3 ஃபேஸில் எலெக்ஷனை முடிச்சுட்டு அட் தி சேம் டைம் பரப்புரையை ஃபஸ்ட் ஃபேஸுக்கு முன்னாலே நிறுத்திட்டாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அந்த ஸ்டேட்டில் இருக்காது. இது வந்து ஒரு எலெக்ஷன் யுக்தி தான், வாக்கு சேகரிப்பு யுக்தி தான் இது. சரி, அந்த ஒடிசாவில் போய் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அரசியல் வாரிசாக ஒரு தமிழர் இருக்காருன்ற ஒரே காரணத்தினால தான் தமிழ்நாடு பேர் வந்தது. இப்போ அது வந்து அவர் வந்து ஆந்திராவில் இருந்ததாருன்னா அவர் தெலுங்கு பேர் பேசியிருப்பார். ஸோ பாஜகவை மட்டும் குற்றம் சாட்டுறது சரியானு நான் கேட்கிறேன். பாஜக மட்டும் தான் இந்த வேலையை பார்க்குதா? பண்றது கிடையாது, நான் எல்லாருமே பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். அதனால தான் எல்லாருக்குமே லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும்னா பரப்புரையை ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு முன்னாலே நிறுத்திட்டீங்கன்னா 2 பேருமே இதை பண்ண முடியாது. ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு இன்னொரு ஸ்டேட் பற்றி பேசுறது 2 பேர் மேலே பண்ண முடியாது. அதுதான் ஒரு தீர்வா இருக்கும். அதுக்கு லாங் டர்ம் சொல்யூஷன் அதுதான் ஒரு சொல்யூஷன். ஒரே வரையில பதில் சொல்லிடுறேன். நீங்க சிங்கிள் ஃபேஸ், அதாவது 7 வேண்டாம் 3 இருந்தா போறோம்னு நீங்க சொல்றீங்க. நாம அதை தாண்டி பேசுறோம். பாராளுமன்றம் சட்டமன்றம் தனித்தனியா நடந்ததுன்னா 5 மாநிலத்துக்கு ஒரு மாதிரி பேசணும், திரும்ப 4 மாநிலத்துக்கு ஒரு மாதிரி பேசணும். அதுக்கு பதிலாக ஒரே தேர்தல் பாராளுமன்றத்துக்கு இது தவறான ஒரு விஷயம். நான் என்ன கருத்து முடிக்கிறேன், டேட்டாவோட சொல்றேன். நான் டேட்டாவோட சொல்றேன். ஒரே நிமிஷம், நான் ஒன்று இது பண்ணல. சரி, டேட்டாவோட சொல்லிடுறேன். 3 ஃபேஸ்லயே பண்ண முடியாதுன்னு சொல்ற எலெக்ஷன் கமிஷன் 545 தொகுதிக்கு எப்படி வந்து ஒரு 30 ஸ்டேட்டுக்கு ஒரே சமயத்தில் இவிஎம் அவ்வளோ இவிஎம் வச்சிருக்காங்களா? அவங்களால பண்ண முடியுமா? இதெல்லாம் வந்து இவிஎம் ஈஸியே தான் நம்ம அதனால ஒரே சின்ன திருத்தம் தான். அதாவது இதுக்காக நிறைய பெட்டிகள் வரணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரே டைம்ல நடந்தாலும் அது 7 ஃபேஸா நடக்கலாம். அதுல வந்து தப்பும் கிடையாது, பெட்டிகள் மாறலாம், அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெட்டிகளை வாடகைக்கு வாங்கலாம், பெட்டிகளை தயாரிக்கலாம். எனக்கு என்ன கருத்து புரியலன்னா, ஐயா 70 ரூபாய் இருந்த பெட்ரோல் இப்ப 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே. மன்மோகன் சிங் ஐயா வரும்போது அது 35 ரூபாயா இருந்திருந்தால், கரெக்டான ரேட்டை நீங்க எடுத்துக்கோங்க, இருந்திருந்தால் டபுள் ஆச்சா இல்லையா? நான் என்ன மளிகை கடையா நடத்துறேன், பயத்தம்பருப்பு இவ்வளவு வாங்கினா இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றதுக்கு? நான் ஆட்சியல் நடத்துறேன். ஆட்சியல் நடத்தும் போது என் பட்ஜெட்ல எப்படி வரணும்னு நான் பாக்குறேன். எனக்கு என்ன கேள்வினா, எந்த நிலையில் இருந்த பெட்ரோல் விலை மன்மோகன் சிங் ஐயா போது 100% ஏறி, மோடி ஐயா வரும்போது 70% ஏறி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல இல்ல, அது தனி விவாதமான. ஏன் தனி விவாதம்? ஒரே ஒரு 2 வருடங்களாக பெட்ரோல் விலை ஏறவே இல்லை. எந்த விலைவாசியை மாநில அரசு ஏதாவது ஒரு விலைவாசியை இந்த 2 வருடமா பெட்ரோல் விலை ஏறாதனால மாநில அரசு குறைத்திருந்தா நான் வருத்துப்பேன். ஆமா, பெட்ரோல் விலையால தான் வந்தது. பேசலாம். இந்த 3 ஃபேஸ் எலெக்ஷன் இஸ் வெரி மச் டூவபிள். பரப்புரையும் முதல் ஃபேஸ்க்கு முன்னாடி நிறுத்துறதும் வெரி மச் டூவபிள். அது பண்ணாலே இந்த ஸ்டேட்டுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ்
ஃப்ரம் ஒன் ஸ்டேட் அனதர் நின்று போயிடும். இந்த ஸ்டேட்டை பத்தி குத்தம் சொல்றதோ இல்ல அந்த ஸ்டேட்டை பத்தி குத்தம் சொல்றதோ அது நின்று போயிடும். அது ரெண்டு பக்கமும் பண்ண மாட்டாங்க. சரி ஸ்ரீதர் கிட்ட, அப்ப இந்தியா கூட்டணியுடைய அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? பாஜகவை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ஆனா இங்கேயும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியல் அமைப்பு தூக்கி எறியப்படும் அப்படின்னு சொல்றதும், அடுத்து சிறுபான்மையினரை வந்து அவர் கார்னர் பண்றார் அப்படிங்கிற விஷயங்களும், இந்த பிரச்சாரம் அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ பாஜக மிக மோசமாக இருக்கிறதுனால வெறுமனே மோசமாக இருக்கிற காங்கிரஸ் நியாயப்பட்டு போகிறது பொதுவெளியில். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்போ காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு அல்ல சிறுபான்மையினர்களுக்கு இந்த 50-60 ஆண்டு காலம், இந்த 10 ஆண்டு காலம் மோடி அரசுல இதற்கு முன்னாடி என்ன செய்ததுன்னு பாருங்க. கன்சிடரபிளா குறிப்பிட்டு இன்னைக்கு தானே பேசுறாங்க. சனாதானத்தை காங்கிரஸும் தூக்கி பிடிக்க தானே செய்யுது. இப்போ கூட இப்போ பாபரி மசூதி இதில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? கோயில் கட்டினாங்கல்ல, ராமர் கோயில் கட்டினாங்க, அப்போ காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? அதை எதிர்ப்பதா? அவர் குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் இல்லை, அது ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலம் இருந்த இடத்துல நீக்கப்பட்டு ஒரு ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது, அதுக்கு நாங்கள் வருந்துறோன்ற அளவிற்கு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. அப்போ அதுவும் கூட வாக்கு வங்கி அரசியல் நோக்கி, மைனாரிட்டியை நோக்கி தான் போகுது. அதே வேலையை தான் இங்கே திமுக செய்யறதாவும் நான் பார்க்குறேன். திமுக எப்போதுமே இஸ்லாமியர்களுக்கு என்ன நலன் செய்தது பார்த்தீங்கன்னா ஒரு நலன் செய்யலை. 21 தேர்தலில் கூட அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் கோயம்புத்தூரில் நடைபெற்றிருக்கிற அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே செய்தார்கள்னா, இப்போ சமீபமாக அண்ணாவோட 100ஆண்டு விழா வந்தப்போ வெளியிடப்பட்ட அந்த ஆணையில் கூட இஸ்லாமிய கைதிகள் விடுதலை செய்ய மாட்டாங்க, அந்த எக்ஸாம் பண்ண கிளாஸில் அதில் வரல, அவங்க அதை செய்யப்படலை. இன்னும் உச்சநீதிமன்றத்தில் போய் திமுக போட்ட பிரமாண வாக்குமூலத்தில், சத்திய பிரமாண வாக்குமூலத்தில் எப்போ கைது செய்யப்பட்டப்போ என்ன மனநிலையில் இருந்தாலும் இந்த இஸ்லாமியர்கள் அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் வெளியில் விடுவது ஆபத்தானதுன்னு திமுக அரசு தான் போடுது. ஆனால் வாக்குன்னு வரும்பொழுது பாஜக வந்துடும், பாஜக வந்துடும், பாஜக வந்துடும் சொல்லியே திமுக இஸ்லாமியர் வாக்குகளை எந்த நன்மையும் செய்யாமல் கபலீகரம் பண்ணுது. இன்னொரு சின்ன நீங்கள் உதாரணம் பார்க்கணும்னா, இந்த முறை திமுக தன்னோட கட்சி அதோட பார்ட்டி பேனரில் எத்தனை இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் எம்பியா சீட்டு கொடுத்துன்னு பாருங்கள். போன 2019 எத்தனை பேருக்கு கொடுத்ததுன்னு பாருங்கள். அப்போது நீங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு இஸ்லாமிய கட்சிக்கு அவங்க நேச்சுரலாக அவங்க இயல்பாகவே அவங்க இஸ்லாமியர்கள் தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் திமுகக்குள்ளே இருக்கிற இஸ்லாமியர் அவங்க பயணிச்சிருப்பால, திமுகவில் உறுப்பினராக இருப்பான், திமுகவில் வந்து வார்டு செயலாளராக இருப்பான், வட்ட பொறுப்பாளராக இருப்பான், அவன் ஒன்றிய செயலாளர் இருப்பான், மாவட்ட செயலாளர் இருப்பான்ல, அவர்களுக்கெல்லாம் இஸ்லாமியர் என்கிற வகையில் திமுகவில் டிக்கெட் கொடுக்கப்படுதா? நிற்க கொடுப்பது கொடுக்கப்படல. பொறுத்து கொண்டு அதுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இஸ்லாமியர் இருக்கிறாங்க. நான் பாஜக அந்த இதுல சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் பக்கம் திரும்பிடுவாங்களா? இல்ல, நான் திரும்புவாங்க, திரும்பட்டும், அது அவங்களோட விருப்பம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, அநீதியின் பக்கம் நிற்கிற யாரும் சாத்தானின் பிள்ளைகள் தான். அது இந்துவா கூட இருக்கட்டும், கிறிஸ்தவரா இருக்கட்டும், இல்ல கடவுளே வேண்டான்னு சொல்றவர் இருக்காருல்ல அவரா கூட இருக்கட்டும், அநீதியின் பக்கம், கொடுங்கோலர்கள் பக்கம், மக்களின் வரிப்பணத்தை தின்றுகிற பக்கம் இருந்தா அவர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும். நான் இன்னும் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். பாஜக வெறும் மதம் மட்டும் இல்லை, அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டும் இல்லை, இப்பொழுது நமக்கு தெரிகிற பார்வை இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இஸ்லாமியர்கள் என்கிற கூட்டம் முடிந்த பிறகு அது கிறிஸ்தவர்களை நோக்கி நகரும், கிறிஸ்தவர்கள் என்ற கூட்டம் முடிந்த பிறகு அது எஸ்சி எஸ்டியை நோக்கி நகரும். இது முதல்ல பணக்காரர்களுக்கான ஆட்சியை மட்டுமே பாஜக கொடுக்க விருப்பப்படுகிறது. 450 லட்சம் கோடி இந்த 10 ஆண்டுல இந்தியாவோட பட்ஜெட். 450 லட்சம் கோடி நீங்க கற்பனை பண்ணுங்க. வாங்கப்பட்டிருக்கிற கடன் 150 லட்சம் வந்தது, 205 லட்சம் 205 லட்சம் கோடியா இப்ப கடன் மாறி இருக்கு. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, 250வது இடத்துல இருந்த அதானி இன்னைக்கு உலக பணக்கார பட்டியல 3வது இடத்துக்கு வர முடியுது. இது பணக்காரர்கள் பொருளாதாரத்தை நோக்கி தான் போகுது. நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன்.